வாட்டர் மாலிகுலோட ஹைபிரிடைசேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாட்டர் மாலிகுல்ல ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. அதை நம்ம ஹீலியம் 2s2 2p4னு சொல்லலாம். இல்லை எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆட்டம்ல ஃபில் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அக்கார்டிங் டு பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஹுன்ஸ் ரூல் மல்டிப்ளிசிட்டி. இப்போ நீங்க எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுதுன்றத பார்க்குறீங்க. ஃபில் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2px ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸும் 2py அண்ட் 2pz ஆர்பிட்டால்ஸில் ஈச் ஆர்பிட்டால்ஸில் 1 எலக்ட்ரான் இருக்கிறத பார்க்குறீங்க. இப்போ ஓரியன்டேஷன் ஆஃப் 2px 2py 2pz ஆர்பிட்டால்ஸோட ஓரியன்டேஷன் இப்போ நீங்கள் கிளியராக பார்க்குறீங்க. இப்போ ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ் 2s 2px 2py 2pz ஆர்பிட்டால்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட ஷேப்ஸும் எனர்ஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹைபிரிடைசேஷனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஷேப்ஸும் எனர்ஜியும் சேமாக இருக்கும். ஸோ இந்த வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைஸ் ஆகி 4 ஈக்குவலண்ட் நியூ ஆர்பிட்டால்ஸ் வித் சேம் எனர்ஜியோட ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டு 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸும் 2 பேர்டு எலக்ட்ரான்ஸும் இருக்கும். இந்த அன்பேர்டு sp3 hybridized orbitals of oxygen atom 2 hydrogen atoms of 1s orbitals ஓட லீனியரா ஓவர்லப் ஆகி 2 OH சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாலிகுல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் மாலிகுல்ல 2 பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 2 பேர்டு எலக்ட்ரான்ஸை நம்ம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம நான் பவுண்டிங் எலக்ட்ரான்ஸும் சொல்லலாம். ஏன் நான் பவுண்டிங் எலக்ட்ரான்ஸ் சொல்றோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது, அதனால அதை வந்து நம்ம நான் பவுண்டிங் எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். ஸோ ஓவராலா இந்த மாலிகுல்ல 2 pairs of bonding electrons 2 pairs of lone pair of electrons இருக்கும். இப்போ இந்த sp3 hybridized orbitals of water molecule 2 lone pairs of electrons 2 bond pairs of electrons இருக்கும். Valence shell electron pair repulsion theory படி lone pair repulsion is greater than lone pair repulsion is greater than bond pair repulsion. So அப்ப இந்த water molecule repulsion இருக்கும். So the sp3 hybridized orbitals உடைய lobes adjust ஆகி நமக்கு V shape or bent shape structure இருக்கும். So sp3 hybridization ஆலே tetrahedral நினைச்சிட்டு இருப்போம். இந்த tetrahedral water moleculeக்கு V shape or bent shape தான் இதோட structure. So water moleculeோட structureல sp3 hybridization ஆகுது. அதோட shape bent or V shaped structure. அதோட bond angle 104.5 degree.